Wes and Raves. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Bismillahir Rahmanir Rahim. Allahumma salli ala sayyidina nabiyyina maulana Muhammadin wa ala ali sayyidina nabiyyina maulana Muhammadin mubarak wa sallim alayhi. அன்பர்களே, தோழர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருள் காரணமாக நாம் இந்த ரமலானை சந்தித்திருக்கிறோம். நல்ல காரியங்களை செய்கிறோம். குறிப்பாக கடமையான நோன்புகளை நோக்கிறோம். சுன்னத்தான தராவி தொழுகைகளை தொழுது வருகிறோம். ஹைராத்துகளையும் நாம் செய்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்க அதற்கும் அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. சதா நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய பேரருள் உறைந்து போயிருக்க வேண்டும். அவன் அல்லாமல் நாம் எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய இயலாது என்பதையும் மறந்துவிடவும் கூடாது. நான் என்ற எண்ணம் மனதில் தோன்றினாலும் கூட, புழங்கி கொண்டாலும் கூட, உண்மையிலே நான் என்ற அந்த சொல்லுடைய உரிமைக்காரன் அல்லாஹ் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நேற்று சொல்லும்போது உங்கள்கிட்ட சொன்னேன், இமாம்னா கசாலி ரஹ்மத்துல்லாஹி பற்றி. காரணம், 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணியவர்கள் அவர்கள், வேறு யாரும் இல்லை. அதே மாதிரி ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி 3 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்திருந்தார்கள். அப்போ இவ்வளோ பெரியவர்களெல்லாம் ஒரு சுட்டி காட்டும் காரணம் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை தெரிய வேண்டும். இருந்தாலும் இப்னு தைமியாவுடைய நசீபு அது ஒரு வித்தியாசமானதாக ஆன போதிலும் கூட நாம் யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை. அல்லாஹு தாலா யாருக்கு எதை கொடுக்குறானோ அது கொடுப்பதற்காக அவன் தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். யாருக்கு எதை தடுக்கிறானோ அதை அவன் தடுக்கும் போது யாரும் அதை குறை சொல்வதற்கு நமக்கு யாருக்கும் அதிகாரமும் இல்லை. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பற்றி நேற்று சொன்னேன். நபியுடைய அந்தஸ்து அவங்க எப்படி சொன்னாங்கண்டு. ஆயிஷா நாயகத்து மீது தேவையில்லாமல் படுதூறு சொன்னார்கள், அவதூறு பேசினார்கள். குர்ஆன் ஹதீஸில் வரக்கூடிய சம்பவம். அதுலேயும் உம்மத்துக்கு ஒரு பெரிய படிப்பனை இருக்குது. அவர் பரிசுத்தமான தாய் என்பதை அல்லாஹ் ரசூலும் அறிவார்கள், மொத்த உம்மத்தினும் அறிவார்கள், மொத்த சஹாபாக்களும் அறிவார்கள், சந்தேகம் இல்லை. அதில் ஒரு பெரிய படிப்பினை அல்லாஹ் வச்சுருக்கான். ஏன்னா பொதுவாகவே ரசூலோட வாழ்க்கை படிப்பினைங்கும் போது அதில் எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? பொதுவாக அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்லுவோம், சொத்தலாசனா முடிஞ்சு வச்சு. அந்த செய்தியை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கும்போது அதை தலையை கூப்பிட்டு கேட்டாங்க, உங்கள் அபிப்பிராயம் என்னான்னு கேட்டாங்க. ஆனால் அபிப்பிராயம் கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் தவறாக விளங்கக்கூடாது. ஏன்னா அவ்வளவு தொடுத்து ஆகிற வரைக்கும் உள்ள அறிவை கொடுத்துட்டான்னு நபி சொல்லிட்டு இப்போ அபிப்பிராயம் கேட்டால் என்ன அர்த்தம்? ஏன் கேட்கணும் அவங்கள்ட்ட? இதான் எல்லா அறிவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சில பேர் உங்கள்கிட்ட பேசலாம். சில சூழ்ச்சிக்காரர்கள், சதிகாரர்கள், நபி மீது முஹப்பத் இல்லாதவர்கள், ஈமானை அடகு வைத்தவர்கள், பிற்காலத்த தஜ்ஜால்கள் வருவாள் என்று நபி சொன்னார்களே அந்த சொல்லுக்கு உரிமையாளராக இருக்கலாம். அதனால் அப்படி அந்த கோணத்தில் சிந்திக்கலாம். அப்படி இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், நபியே ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக நீங்கள் ரொம்ப தேர்ச்சி பெற்ற பெரிய ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய சஹாபாக்களை நீங்கள் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவு செய்யுங்க. பார்த்தீங்களா? அப்படி முடிவு செய்கிறது தான் நல்லதுங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். அதனால் நபி தான் இஷ்டத்துக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு இல்லை, செய்யலாம். செஞ்சால் அது யாரும் கேட்க முடியாது, செய்யலாம். அவங்களுக்கு உரிமை இருக்குது. எப்படி போல் 33, 35 அத்தியாயத்தில் ஜைனப்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு சம்பவம், மாமி மகள்
அவங்கள வந்து ஜெயிதும் தான் வளர்த்த பிள்ளைக்கு கட்டி கொடுக்க சொன்னாங்க. அது அந்த அம்மாவை ஏற்றுக்கல, அவங்களோட சகோதரன் ஏற்றுக்கல. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன குலம், நம்ம என்ன கோத்திரம், இவர் வளர்த்தவர், இன்னொரு மதத்திலிருந்து வந்தவர் இவரை போய் கல்யாணம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த உத்தரவை புறக்கணிச்சாங்க. 33 35 அல்லாஹ் தாலா ஆர்டர் போடுறான். அல்லாஹ் ரசூலும் ஒரு முடிவு எடுத்துட்டான். அது மாற்றமாக போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வழிகேட்டில் போடுவீங்கட்டான். இந்த ஆயத்து இறங்கின உடனே ஜைனப் ரலியல்லாஹு தஆலா சந்தோஷமாக ஜெயிதை கட்டிக்கிட்டாங்க. இப்போ அல்லாஹ் ரசூலும் ஒன்று சொல்லிட்டா அதுக்கு மீறாதீங்க. இன்னும் கடுமையாக சொல்கிறான், நீங்கள் ஈமான்லே இருக்க முடியான்ட்டான். வழிகேடுன்னு சொல்கிறத விட, நீங்கள் வழிகேட்டுன்னு சொல்கிறத விட ஹிதாயத்தை விட்டு லலாலத்துக்கு போடுங்கன்ட்டான். அப்போ அந்த உத்தரவு மீறாதீங்கன்ட்டான். அந்த அளவுக்கு நபியோட சொல்லுக்கு அல்லாஹ் மரியாதை கொடுக்கும்போது, அல்லாஹ்வே ரசூலையும் இத்திபா, எங்கள் 2 பேரும் நீங்கள் வழிபடுங்க சொல்லணும். 32 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எனக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள். அப்படி இருக்க, எல்லாம் தெரிஞ்சிருக்க, அல்லாஹ் அவர்களை பார்த்தே மஷூரா செய்யுங்க. பத்ர் யுத்தத்தில் மஷூரா செய்கிறாங்க பார்த்தீங்களா. அப்துல்லா இப்னு உபை இப்னு சுஹைல் சஹூல் அவர் இறந்து போனார். அவர் விஷயத்தில் மஷூரா செஞ்சாங்க. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூ அப்போது அந்த மஷூரா செஞ்சு தான் காரியம் செய்கிறாங்க. அந்த மாதிரி கேட்டாங்க, உங்கள் அபிப்பிராயம் என்னான்னு கேட்டாங்க. தள்ளி நான் சொன்னாங்க, ஒரு தடவை தொழுதுட்டு இருக்கும்போது நீங்கள் குனிஞ்சு சாக்ஸை எடுத்து உதறி போட்டுட்டு நீங்கள் தொழுதுங்க. அப்போ நாங்கள் தொழுக முடிஞ்சோன்னு கேட்டோம், யாரை சொல்ல என்ன தொழுகையில் அப்படி சாக்ஸ் எடுத்து போட்டிங்கன்னு கேட்டோம். அப்போ நீங்கள் சொன்னீங்க, ஜிப்ராயில் இஸ்லாம் வந்து சொன்னாங்க, அந்த சாக்ஸில் சளி, அந்த அசுத்தம் இருக்குது, அதை எடுத்துடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து அந்த சாக்ஸை கழட்டி போட்டுட்டேன்னு சொன்னீங்க. ஆமாம், அப்போது உங்களுடைய சாக்ஸில் இருக்கிற சளி, அந்த அசுத்தம் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி தொழுகையில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஜிப்ராயில் இஸ்லாம் சொல்லி அதை எடுத்து போட்டீங்க. அப்படியாப்பட்ட பரிசுத்தமான உங்களில் அது கூட சளி கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு நல்லா பாதுகாக்கும் போது, இந்த உம்மத்துடைய தாய் ஆயிஷா சித்திகாவுடைய விஷயத்தில் எப்படி ஒரு தப்பான ஒரு அசிங்கத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். அவங்க பரிசுத்தமான தாய் தான்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த ஹதீஸை அவங்க சொன்னது திருப்பி உதாரணமாக சொல்லி காட்டுறாங்க. சரி, உமர் கத்தாப்ட கேட்டாங்க, உங்கள் அபிப்பிராயம் உங்கள் மேலே உட்கார்ந்ததில் யார் சொல்லா? சாக்கடை சகதியில் உட்காரக்கூடியது. இது வரைக்கும் உங்கள் மேலே அது உட்கார்ந்ததே இல்லை. ஜுப்பா போடாமல் எந்த மேலேயும் பார்த்துனாங்க கிடையாது. ஒரு அசுத்தமான அந்த வஸ்து கூட உங்கள் மேலே உட்கார விடாமல் தடுத்தா அல்லாஹ் உங்களோட இணைந்து பிணைந்து கலந்து வாழக்கூடிய அன்னை மீது எப்படி அந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஏற்படும்? முனாஃபிகீன்கள் நயவஞ்சர்கள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சூழ்ச்சின்னு சொன்னாங்க. இப்போ தான் அந்த அதே முனாஃபிக் தான் இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. முனாஃபிகனை முடிஞ்சு போச்சா? கேமராவுக்கும் முனாஃபிகன் வரதான் செய்வாங்க. சர்க்காரை பற்றி அந்த காலத்தில் ஆயிஷா நாள் சொன்னாங்கன்னா அதோடு அந்த சாப்டர் முடிஞ்சதும் இல்லை. அவங்க பரிசுத்தமானது அல்லாஹ் தான் முற்றுப்புள்ளி வச்சுட்டான் குர்ஆன் ஆயத்தில். அப்போ நாம் அதை தலையினாக உமர் கத்தாப் எப்படி சொல்கிறாங்க பரிசுத்தமானதுக்கு அந்த உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்க. இல்லை ஹதீஸில் வரதா செய்து அல்லாஹ் குர்ஆனில் பரிசுத்தமான சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி பரிசுத்தமான நபி அவர்களுடைய உம்மத்தில் வந்த நமக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான் இந்த ரமலான் மாதத்தை. இதில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். நோன்பு திறக்கும் போது 2 சந்தோஷம். ஒன்று நோன்பு திறக்கும் போது, இன்னொன்று லிகா, இறை தரிசனம். அதை தான் பல கோணத்தில் சொல்லிட்டு வரேன், இறை தரிசனம் எப்படி. ஏன்னா அந்த ஹதீஸை ஒரு பக்கம் வச்சுட்டு நோன்பு வச்சா என்ன அர்த்தம்? பலன் என்ன? இதை செய்யுங்க, இது கிடைக்கும். இந்த படிப்பு படிங்க, இப்போ இதுதான் யூரோப்பில் போய் எடுத்துக்கிறாங்க. இந்த படிங்க, இப்போ தான் கல்ஃபில் எடுத்துக்கிறாங்க. இந்த படிங்க, ஈஸ்ட் ஏஷியாவில் எடுத்துக்கிறாங்க. உடனே அந்த சப்ஜெக்ட் படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போய் சம்பாதிக்க தான் செய்கிறோம். அப்போ நவீன நோன்பு வைங்கன்னு சொல்லிட்டு போனால், சும்மா நோம்புன்னு சொல்லிட்டு போனால் ஒன்றும் சொல்லலையா? அதுக்கு 2 சந்தோஷம் என்னது? ஒன்று நோன்பு திறக்கும் போது எல்லாருக்கும் சந்தோஷம் தான், யார் இல்லைங்கிறா. இன்னொரு சந்தோஷம் லிகாய ஹாக்கு, இறை தரிசனம் சொன்னாங்களே, அதை சிந்திக்க வேணுமா? நோன்பு வச்சுங்களேன், நம்ம கேட்டோமா அல்லாட்ட, யாரெல்லாம் இறை தரிசனம் ஹபீப் சொன்னாங்களே, இது வரைக்கும் உன் தரிசனம் கிடைக்கலையே, ஒன்று நாங்கள் தரிசிக்கவே இல்லையே. இந்த மாதிரி படிச்சாக்கா ஐரோப்பில் வேலை கிடைக்குன்னு சொல்ல வந்து பார்த்தா வேலை இல்லையே. இந்த படித்தா கல்ஃப் கண்ட்ரியில் வேலைன்னா வந்து பார்த்தா வேலை இல்லையே. இந்த படித்தாக்கா ஈஸ்ட் ஏஷியாவில் வேலைன்னா வேலை இல்லையேன்னு சொல்லி கைசந்தப்பட மாட்டீங்க. என்ன அழகாக இறை தரிசனம் ஏன் சொல்லணும் உங்களை நோன்பு வைக்கிறதுக்கு? என்ன அதுக்கு பாடுபட்டோம்? நீ சொன்ன ஒரு நாய் ஆற்றுல குதிக்காமல் இருந்துச்சு, மறுபடியும் குதிச்சு பாஞ்சு அக்கறைக்கு போயிடுச்சு. அந்த சூஃபி கேட்டார், அல்லாஹ்
நான் உன்னை தரிசிக்க கேட்டேன், நீ இதை காட்டுறீ, என்ன ஒன்றுமே விளங்கலையேன்னு சொல்லி கேட்டார். அப்போ அல்லாஹ் சொன்னால் அதான் உங்களை சொல்லிட்டேனே, அதுதான் உங்களுக்கு படிப்பேன்னு, அதுதான் உங்களுக்கு பாடம். அதாவது அல்லாஹ் ஒருவருக்கு ஞானங்களை கொடுக்க நாடிட்டா கேவலமான படைப்பை கொண்டு கொடுப்பான். எது கேவலம்? குரானில் அஸ்ஸாபு காப், குகைவாசிகளை காவகத்தை நாயை பற்றி சொல்கிறான். ஒரு சொல்லு அந்த நாயை பற்றி சொன்னால் ஒரு இடத்துக்கு 10 நன்மை குரானில். இப்போ சொன்னால் இல்லை. அந்த நாயை பற்றி என்ன மாதிரி சொல்கிறான்? 2 கால் முன்னால் நீட்டி குரான் வசனம், 2 கால் பின்னால் நீட்டி குரான் வசனம். நாய் தான் கேவலமாச்சே. நாய் இந்த வீட்டில் மலக்கு வர மாட்டாங்களே, இந்த நாய் சொர்க்கம் போவோமே, என்ன வாழாட்டிக்கிட்ட வருமா சொர்க்கத்தில்? இது யோசிச்சிங்கன்னா அந்த நாய் சொர்க்கம் போகணுன்னா அந்த நாய் வருமா? அங்கே நாய்க்கு வேலை இருக்குதா? கழுதை சொர்க்கம் போகும், அந்த கழுதை வருமா? அது எது வரும்? என்ன என்ன ஹுது பச்சு சொர்க்கம் போவோம், அந்த சொர்க்கத்தில் வந்து மரத்தில் உட்காந்துட்டு இருக்குமா? அது கொஞ்சம் செலவு பண்ணுங்க அறிவை. ஃபஸ்ட்டு ரேங்கில் பாஸ் பண்ணி வீடியோவில் காட்டுறாங்க, பெரிய பெரிய பதவி கொடுக்குறாங்க, பெரிய பெரிய பதவியில் உள்ள எல்லாம் கூப்பிட்டு பரிசு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பிள்ளைங்க ஒதுச்சு, எல்லாருக்கும் அது கிடைக்கிது. எவ்வளோ தண்டிச்சு படிச்சிருந்தா, எவ்வளோ முயற்சி படித்தா அந்த பரிசு வாங்கினது நம்ம எல்லாம் பார்த்து ரசிக்கிறோம். இப்படி படிச்சிருக்கேன், இப்படி படிச்சிருக்காரு அந்த பிள்ளை, இப்படி படிச்சிருக்கா அப்படின்னு சந்தோஷப்படுறோம். தண்டிப்பு முயற்சி தானுங்க. முயற்சியோடையா நிகழ்ச்சி அடையாருன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நாம் தண்டிக்கணும் இல்லையா? என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க? 10 வருஷத்துக்கு சொர்க்கம் போகணும், எப்படி போவோம்? அது அங்கே வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குமா அந்த ஒட்டகம்லாம்? அப்படின்னு யோசிக்கணும். அந்த நாயை பற்றி அல்லாஹ் சொல்கிறாங்க குரானில். கேவலமான விஷயம் குரான் எப்படி வந்துச்சு? லஹமுல் கின்சர், பண்டிகறி சாப்பிடாதீங்க, ஹராமு, கேவலம், அது எப்படி குரானில் வந்துச்சு? குரான் பரிசுத்தமான உதவிலாம் தொடக்கூடாது ஒத்துக்கிறோம். அதில் இந்த பேர் எப்படி வந்துச்சு? அல்லாஹ்வால சொல்லியிருக்கான். அதில் என்ன, அதில் என்ன விஷயங்கள் புதைஞ்சிருக்கு? அந்த நாயை கொண்டு வந்து என்ன, அந்த நாய் சொர்க்கம் போகும் சொன்னாங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணத்துக்கு சொர்க்கம் போகும்? அங்கே மறைந்து ஒளிந்து கொண்டிருந்த நல்லடியார்கள் அந்த கொடுங்கோல அரசனுடைய துன்பத்தை தாழ முடியாமல் ஈமானை விட நேரிடுமேன்னு பயந்து வந்து உள்ள பூண்டான். அவங்களுக்கு அது பாதுகாப்பாக வந்துச்சு. ஆனால் அவங்க கல்லால் அடிக்கிறாங்க, அது போகலை. அடிச்சுக்கிட்டே வர்றாங்க, அவங்க போகணும் இல்லையா? கடைசியில் கோவையில் பூந்துட்டா வந்து கிடந்துக்குச்சு. அதுதாங்க நாய் விசுவாசம். நன்றி உள்ள நாயின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அங்கேயே தான் இருந்து அப்படியே மணிஞ்சு போச்சு, மண்ணை மக்கி உக்கி போச்சு. அவங்க உள்ள பொழைச்சிக்கிட்டாங்க. சுமார் 300 வருஷம் தூங்கியதாக குரான் சொல்லுது, சற்றேற குறைய. எப்படி குரான் 300 வருஷம் எப்படி தூங்கினார் அவர்? இது சப்ஜெக்ட் இருக்கட்டும், நமக்கு நாள் நெருங்குது, முடிக்குது. உங்களுடைய சிந்தனைக்காக தான் விடுறோம். அந்த நாய் சொர்க்கம் போகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த நாய் உள்ளே போயிடுச்சு. இப்போ அல்லாஹ் சொன்னால் உங்களுக்கு விளங்குதியா? என்ன என் தரிசனம் தானே கேட்டீங்க? ஆமாம், தரிசனம் கேட்டேன். அந்த நாய் முதல்ல நின்று தவிச்சுதே. ஆமாம், உள்ளே ஒரு நாய் இருந்துச்சு, தண்ணிக்குள்ளே ஒரு நாய், நிழல். அந்த நிழலை பார்த்து நம்மளை மாதிரி குத்தாவி அப்பனே கல்லிகா ஷேர் பண்ணிட்டா. என் ஷேர் நான் சொன்னேன், தெருவில் இருக்கக்கூடிய நாய் அந்த தெருவுக்கு சிங்கம், மற்ற நாய் உள்ள வர முடியாது. அந்த அளவுக்கு தான் தெருவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. அதுக்கு நப்சுக்கு தானே செய்யுது, யாருக்கு இல்லைங்கிறான். அப்போ அந்த நாய் பார்க்குது, உள்ளே ஒரு நாய் நிற்கிது. ஆனால் அந்த நாய் விளங்கலை, நம்ம தான் நிற்கிறோண்டு. 2வது பார்க்குது, நிற்கிது. 3வது 4வது வாட்டி பாஞ்சு உழுந்துச்சு, கீழே உள்ளே போயிடுச்சு. இதில் என்ன படிப்புன்னு கேட்டாங்க அந்த சூஃபி. நீங்கள் தான் திறன்ட்டான், நீங்கள் தான் எனக்கு திரையாக இருக்கிறீங்க, நீங்கள் விலகுங்க, என்ன நீங்கள் லன் தரானி, என்னை பார்க்க முடியாது மூசா, நீங்கள் விலகுங்க, நான் அங்கே இருப்பேன். நீங்கள் விலகுனா தெரிஞ்சு போயிடும். ஒரு கிஸ்ஸா அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், எங்கள் ஷேக் நான் சொன்னது. ஒரு வைர வியாபாரி போயிட்டுருக்கும்போது புதுசாக ஒருத்தன் வந்து நண்பன் ஆகிட்டான். வியாபாரி என்றைக்குமே உஷாராக இருப்பாங்க இல்லைங்களா? எதுக்கு இவன் நண்பன் ஆனா? நமக்கு உண்மையான நண்பனாக இருக்கிறதுக்கா இல்லை நம்ம வைரக்களை திருடவா? ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அவர். 2 பேர் இரவு வீதியில் தங்குறாங்க. முதலாளி தூங்குறாரு. இந்த திருட வந்தவன் தூங்காமல் இருந்து முதலாளி ஜுப்பாவை, பைஜாமை, சூட்கேஸ்லாம் தேடுறான். அந்த கல்லை காணும். எல்லாம் 3 வாட்டி. மறுநாள் இரவு அதே மாதிரி தேடினான், காணும். 3வது இரவு தேடினா காணும். காலையிலன்னு சொன்னால சண்டாளா 3 நாளாக ஒரு தூக்கம் இல்லாமல் கண்ணி எரிய நான் தேடினேன் அந்த வைரக்கல்ல, எங்கடா வச்சிருக்கிறேன்னு கேட்டான். அவன் சிரிச்சுட்டே சொன்னான், உன்னுடைய ஜோப்பில் வச்சேன்டான்.
நிம்மதியான பொழுதை சுதந்திரமாய் கழித்திட கிப்ஸ் லுங்கிகள். போய் பாருன்னா பார்த்தால இருக்கு. அட நீ உன் பாக்கெட்டை பார்க்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் உன் சோப்பில் நிம்மதியாக தூங்கினேன். எல்லாத்தையும் நீ அலசிட்ட, ஆனால் உன் சோப்பை பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை சொல்லி ஒரு ஞான மகான், அவன் சோப்பை அவன் பார்க்காத இருந்ததுனால அந்த வைரத்தை இழந்தது போல தன்னை அவன் தண்ணியில் பார்த்திருப்பானேயானால், தண்ணியில் அவன் தரிசிச்சிருப்பானேயானால், நான் யார் என்று அவன் புரிந்திருப்பானேயானால், மன்னரஃப நஃப்ஸஹு அவன் அறிந்திருப்பானேயானால், கட்டாயமாக அவன் அல்லாஹ்வை அறிந்திருப்பான், ரப்பை அறிஞ்சிருப்பான். ரப்பு எப்படி என்று புரிஞ்சிருப்பான். தண்ணியில் மறைந்திருக்கக்கூடிய ரப்பு தண்ணியில் மறைந்தில்லை, பகிரங்கமாக இருக்கிறான். தண்ணியில் ஒளிந்தில்லை, பகிரங்கமாக இருக்கிறான். ஒளிந்திருக்கான்னு சொல்லக்கூடாது, குரான் ஹதீஸ் மாத்தாது. தூணிலும் இருக்கலாம், தூணுக்குள்ளே இருக்கார் சொல்லாதீங்க. எண்ணு உள்ளே இருக்கிறார் சொல்லாதீங்க. எண்ணில் இருக்கிறார், அது சரி. எண்ணுக்குள்ளே இருந்தார்னு சொன்னாக்கா அல்லாஹ் உன் உள்ளே போயிட்டாருன்னு சொன்னால் ஹுலூல் இத்திஹாது. ஃப்ளாஸ்க்குள்ளே சாயா வந்துருச்சு, ஃப்ளாஸ்க்குள்ளே சுடுதண்ணி வந்துருச்சு, அந்த ஃப்ளாஸ்க்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு சுடுதண்ணி சாயா. அந்த மாதிரி எண்ணுக்குள்ளே இருக்கிறார் சொல்லாதீங்க, எண்ணில் இருக்கிறார் சொல்லுங்க. போகலை. அதே மாதிரி ஃப்ளாஸ்கில் இருக்கிற சாயா வந்து டீ தூள் சீனி பால்லாம் போட்டு கரைஞ்ச மாதிரி எல்லாம் கரையில, எல்லா வஸ்துக்களும் ஆகிடல, எல்லா வஸ்துக்கும் கூட இருக்கிறான், எல்லாத்தையும் காட்டுறான். அவன் தனியாக தான் இருக்கிறான். இதுக்கு தான் ஷேக் தேவை, இதுக்கு தான் ஷேக்கு தேவை. எல்லா கூடவும் இருக்கிறான், தான் தனியாக இருக்கிறான். எல்லா கூடவும் இருந்து தானும் தனியாக எப்படி ரெண்டு மாதிரி தெரியுது? ஒன்று தான் வஹதஹு லா ஷரீக லஹு, ரெண்டு கிடையாது, அல்லா துவி கிடையாது. ஆனால் இருமைங்கிறது இன்பத்துக்கு சொல்கிறது. ஒருமை இருக்குங்களே, ரெண்டு தான் எப்பவுமே நல்லது. தான் ஜோடி ஜோடியாக படிச்சேங்கிறான். ஆண் பெண் அப்படின்னு படித்ததை ஒரு சந்தோஷத்துக்காக தான் படிச்சுக்கலாம். வெறும் ஆண் இனம் வந்தால் உலகமே வெறுத்து போடுங்க, ஒரு பெண் இனம் வந்தால் உலகமே வெறுத்து போடுங்க, வாழ ஆசை இருக்காது. இந்த ரெண்டை படித்ததுனால தான் உலகத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இப்போ அல்லாவும் ஹல்கும் ஹக்கும் ஹல்கும் அன்றைக்கி சொன்ன மாதிரி ரெண்டு இருக்குது. இதில் நான் யார் யோசனை, நான் யார்? இல்லாமைக்கு சொந்தக்காரன், சுயமாக இல்லாதவன். லம் யகுன் ஷைஉன் மதுகூரா. அல்லாஹ் கேட்குறான், நீ எங்கே இருந்த? எனக்கு இப்போ வயசு 65 முடிய போகுது. ஒரு 66 வயசுக்கு முந்தி நான் எங்கே இருந்தேன் தெரியல பாருங்க. அதான் அல்லாஹ் கேட்குறான், லம் யகுன் ஷைஉன் மதுகூரா. ஒன்றில் ஒரு காலம் கழியிலே உனக்கே தெரியாத காலம் போகலையா? நீ யாருன்னு உனக்கே தெரியாமல் இல்லையா? இப்போ நீ வந்துட்டு நான் சொல்கிறியே, 65 வருஷத்துக்கு நான் சொன்னியா? நீ இல்லை, நீ இருந்தியா? நீ எங்கே இருந்த உனக்கு தெரியுமா? லம் யகுன் ஷைஉன் மதுகூரா. நினச்சி பார்க்கக்கூடிய வஸ்துவாக கூட நீ இல்லையே, கற்பனை கூட பண்ண முடியாது இருந்தியே. கை சேதமா அல்லாஹ் சொல்கிறான், வருத்தத்தோடு சொல்லி காட்டுறான்னு. நீ எங்கே இருந்த 65 வருஷத்துக்கு? நான் எங்கே இருந்தேன்? உங்கள் வயசை கணக்கு போடுங்க. அந்த வயசுக்கு முந்தி நீங்கள் எங்கே இருந்தீங்க உங்களுக்கு தெரியல. இப்போ வந்து இடையில எங்கே வந்தீங்க? பிறகு நீங்கள் ஒரு நாளைக்கு எங்கே போவீங்க? கட்டாயமாக நான் ஒரு நாளைக்கு மரணத்தை போவேன். அப்போ இப்போ இருக்கிறது யார்? முந்தி இல்லை, பிறகு இல்லாமல் போக போகிறீங்க. முந்தி இல்லாமல் இருந்துங்க, பிறகு மறுபடியும் நீங்கள் மரணத்தை போக போகிறீங்க. இடையில் இருக்கக்கூடிய வயசில் இந்த மக்கள் இருக்கக்கூடிய இந்த உருவம் யாருக்கு சொந்தம், இந்த உருவம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்றதை பார்க்குறது தான் ஆராய்ச்சி. அதை கண்டுபிடிச்சிட்டா தன்னை அறிந்தவன் தன் நாயன் அறிவான். அதுதான் ரொம்ப லேசான காரியம் இல்லை. அதுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னை அறிகிற ஞானங்கள் இந்த சஹாபாக்களை கொடுத்தாங்க. அதனால தான் கூட அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கான். முதல்ல இது போதும் உங்கள் ஸ்டேஜுக்கு, இந்த விஷயம் ஒன்று போதும். இது பெரிய விஷயங்களை சாதிச்சிடலாம். அது அதனால தான் சொன்னால் அபு ஜஹீலுடைய மருமகளார் ஹுமாக்கிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்டு கலிமா சொல்லி ஒப்புக்கொண்டாங்க. மகனார் இக்ரிமா ஓடி போயிட்டார், பேசிக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் சந்திச்சுக்கலான்ட்டு. அப்போ உம்மு ஹக்கீமா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அபூஜரோட மகனார் இக்ரிமா, சரி அவரோடு தான் என் மாப்பிள்ளை, சரி அவரை வந்து இந்த கலிமா சொன்னால் கட்டாயம் மன்னிப்பேன், இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டால் நான் அவரை மன்னிச்சிட வேண்டாம். உடனே வந்துட்டாங்க, தேடி வர்றாங்க, மாப்பிள்ளை தேடி வர்றாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. காட்டில் தனி பாதையாக வர்றாங்க. பெரிய சம்பவம் நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு அடிமை கூட வர்றான், அந்த காலத்தில் அப்படி பழக்கம் உண்டு. அவன் பார்த்தான் தனிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மெதுவாக சில்மிச ஆரம்பித்தான். ஒரு சத்தம் போட்டாங்க, கிராமவாசலாம் வந்தாங்க. யார் அந்த பெண்ணை கேட்டான், நான் அபூஜரோட மருமகளான்னாங்க. நான் ஈமான் கொண்டேன்னு சொல்ல. அதனால தான் இதை கூட நீங்கள் எங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் நான் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிக்கலாம், நீ அதனால் முஸ்லீம்லாம் போயிட மாட்டேன். அந்த அம்மா அப்படி தான் சொன்னான், அபூஜல் மருமகளே கிடையாது, நம்ம ஈமான் சொல்லியாச்சு. எல்லாம் சரியான முறையில் சாட்சி எடுத்து அவனை விரட்டி விட்டாங்க. அப்புறம் தனியாக வந்தாங்க அந்த அம்மா.
வந்தால் போட்டில் ஒளிஞ்சு கிடக்கிறார். தப்பிச்சு ஓடலான்ட்டு சலாம் அலைக்கும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க, தெரியாமல் சொல்லிட்டாங்க. திருப்பி வாபஸ் வாங்கிட்டாங்க. என்ன சலாம் சொல்கிறீன்னா, இல்லை அங்கே நான் சொல்லி பழகிட்டேன் 2 நாளாக, அதே ஞாபகத்தில் கூட சொல்லிட்டேன். என்ன செய்யுது, நான் ஆகிட்டேன், நான் களிமா சொல்லி நான் முஸ்லீம் ஆகிட்டேன். அப்படியா? அப்போ எனக்கு என்ன, உங்களையும் மன்னிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. நபி வாக்கு மாற மாட்டாங்க. என்ன செய்யணுமா, அவங்க சொன்ன களிமாவை ஏற்றுக்கணும். வா போகலாம். 2 பேரும் வர்றாங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான பேருக்கு என்னுடைய செய்யக்கூடிய ஷேக் நூரி சர்க்கார் ஹைதராபாத் மகான் அவங்க இந்த சம்பவத்தை பயானில் சொன்னாங்க. ஆஜ் கைசா ஹே கலிமா தெரா தில் மே, கல் கைசா தா கலிமா உன்கா தில் மே. முந்தி எப்படி இந்த களிமா வேலை செஞ்சு ஒர்க் அவுட் ஆச்சு, இப்போ அந்த களிமா என்ன கேடுபடுது, என்ன கேவலப்படுது உங்கள்கிட்ட. நீ கேவலப்படுற, களிமா கேவலப்படல. அதே எப்படி களிமத்து தைவா கேவலப்படும்? நீ அதை வீணாக்கிட்டு போகிற, நீ வீணா போகிற, களிமா வீணா போகிறது இல்லை. அது எப்படி வீணா போகுது? வந்துட்டு இருக்கும்போது இரவு தங்குறாங்க, நைட் ஆயிடுச்சு. அவர் மெதுவாக கையை போட்டார். ஒய்ஃப் தானுங்கள இக்ரிமா, அபுஜெயில் மகனார் தன்னோட அருமை மனைவி மீது கை வச்சார். ஒரு ஆசையை உண்டாக்குறார். உடனே என்ன, அந்த அம்மா கேட்டாங்க, என்னவா, என்ன புதுசாக கேட்குற, நீ யார் நான் யார், நீ புருஷனும் இல்லை நான் மனைவியும் இல்லை, உனக்கு நீ என்ன சம்பந்தம் நான் களிமா சொன்ன பிறகு? அப்படியா? ஆமாம், தொடாத, தொடர்றது ஹராம், தொடக்கூடாது. அப்படி நீ தொடர்றதா இருந்தால் வந்து களிமா சொல்லிட்டு மறுபடியும் தொட்டுக்க. என்ன, சொந்த கணவனை பார்த்து தொட்டா ஹராம்னு சொல்கிற? அந்த ஒரு களிமா 12 எழுத்து ஒன்று இப்படி மாற்றிருச்சா? இவ்வளோ தேவை ஆசை இருந்து பல நாட்கள் நம்ம பிரிஞ்சிட்டோம். அந்த ஆசையை வச்சுட்டு 9 பங்கு ஆசை ஆச்சுங்க பெண்களுக்கு பொதுவான முறையில் நியதிப்படி. இந்த நடுநிசையில் அந்த உணர்வை நான் தூண்டுறேன், எனக்கு நீ எச்சரிக்கை செய்கிற, கை வைக்காதுங்கிற. அந்த களிமாவை நான் இனிமேல் இரவு தங்கி காலையில் போய் அந்த நபியை சந்திச்சு முகமதை அந்த களிமா சொல்ல மாட்டேன். இப்போ நட. அவருக்கு ரோஷம் வந்துடுச்சு. ரோஷம் இல்லாதவன் ஈமான் இல்லாதவன், ஈமான் இல்லாத ரோஷம் இல்லாதவன் நபி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஒய்ஃபை சரளமாக பழக விடுறான். அண்ணியாம்பிட்டு நீ இருந்துக்குப்பா, நான் போயிட்டு வரேன் ஆஃபீஸுக்கு போகிறாரு. அந்த அம்மா அவங்க உட்காந்துக்கிறாங்க. சோஷியல் டைப்பாக இது. பின்னால் எங்கே போய் முடியுது, எங்கே போய் நடக்குது? அது உனக்கே உயிருக்கு கேடா போயிடுது. அது இதை நான் பேனாவா கொடுத்து ஓதுறதுக்கு, கொடையா கொடுத்து ஓதுறதுக்கு இது சாமானா? இது உன்னுடைய மனைவியாச்சே, உனக்காக படைச்ச ஆண்டவன் கொடுத்த நியாமத்து கிஃப்ட். அது என்ன, கம்பெனியில் வாங்கினதா, மோர் மார்க்கெட்டில் வாங்கினதா, எங்கே வாங்கினது அந்த மனைவி? அல்லாஹ் கொடுத்தா உச்சந்தோர்த்து உள்ள காலம் வரைக்கும். என்ன சோஷியல் டைப் அது? அப்புறம் நீனே முழிக்கிற, நீனே கஷ்டப்படுற, உன் கையால் நீ தேடிக்கொண்ட கேடு குர்ஆன் சொல்லுது. நான் கேடு செய்யலை. பஞ்ச நெருப்பு ஒன்றா வச்சுட்டு போவியா நீ? பத்தி எரியாதா, உனக்கு தெரியாதா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மண்ணெண்ணெய் விளக்க நீ ராத்திரில கிட்ட வச்சுட்டு படுக்காதீங்க, தூரமாக வச்சு அதை கீழே வச்சுடுங்கட்டாங்க. எலி ஓடி வந்து தடுத்து விழுந்துடும், அது பற்றிக்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ சம்பவம் நடந்து போச்சு. எதை சொல்கிறாங்க? விளக்க நீங்கள் எங்கே வைக்கணும்னு பார்த்துக்க. ராத்திரியில் அந்த விளக்க நீங்கள் ஏற்றும் போது உஷாராயிருங்க, பக்கத்தில் தீ பிடிக்காத வசத்தை போடுங்க. அது இல்லைங்க ரசூலுல்லாஹ்வோட வார்த்தை. உஸ்வத்துல் ஹஸனா. பெரிய அறிவாளிங்கிற, ஊடு பற்றி எரியுது, கரிஞ்சு தீஞ்சு போயிடுற. காரணம் என்ன? இந்த அறிவு எங்கே போச்சு? யார் சொன்னா இந்த அறிவை? உன் ஒய்ஃப்கிட்ட எப்படி நீ அவர்கிட்ட விட்டுட்டு போகிற? அவர் உட்காந்து பேசிட்டு வீட்டுக்கு போகிறதா? இதெல்லாம் நாம் தேடக்கூடிய கேடுகள். பிறகு அவலங்கள், பிறகு செய்திகள்லாம் வரும்போது மோசமான செய்தி வருவதற்கு ஒரு காரணமாக போயிடுச்சு. ஏன்னா மனிதனுக்கு தேவையானது ஆசை இச்சையை படைச்சிட்டான் ஆண்டவன். அதனால உஷாராயிருங்கன்னு சொல்லிட்டான் அல்லாஹ். யார் யார்கிட்ட எப்படி பழகணும், எப்படி நடக்கணும். குர்ஆன்ல வசனங்கள், ஹதீஸில் நடங்க வசனங்கள் ஆயிடுச்சு. யாருக்கு ரோஷம் இல்லையா அவனுக்கு ஈமான் இல்லை. யாருக்கு ஈமான் இல்லையா அவனுக்கு ரோஷம் இல்லை. ரோஷம் அவ்வளோ முக்கியமான விஷயம். அது ஹதீஸில் வருது. இங்கேருந்து போனார் இக்ரிமா, ரசூலோட கை கொடுத்தார். சஹாபி ரசூலா போயிட்டார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கலிமா சொன்ன அந்த பெண்மணி அபூஜலோட மருமகளால் அவங்க வரும்போது பக்கத்தில் இருந்துக்கிட்டு தொடும்போது மாட்டேன்னு அனுமதிக்கலையே. அந்த கலிமா எப்படி அவங்கள மாற்றிடுச்சு, எப்படி அவங்கள ஆக்கிடுச்சு. அந்த நபியுடைய கரம் பிடிச்சி கலிமா சொன்ன, கரம் பிடிச்சா கையை பிடிக்கல, ஒரு துணியை குறுக்க வச்சு சொன்னதன் காரணமாக எந்த அளவுக்கு தன் சொந்த மாப்பிள்ளையை பார்த்து தொடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாம் அந்த கலிமா சொல்லியிருக்கிறோம், அதே கலிமா நம்ம விளங்கியிருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை நேரம் மாறிப்போச்சு. நான் சொன்ன அன்றைக்கி பயானில் கூட மௌலானா சொல்லி காமிச்சாங்க. கோவளத்தில் தமிழ்லான் சார் அடங்கியிருக்கிறாங்க. மதீனாலேருந்து வந்தவங்க சஹாபி ரசூல், அன்சாரி ரசூல். அவங்க என்ன கொண்டு வந்தாங்க கையில்? கேஷ்.
ட்ராவல் செக் கொண்டாந்தாங்களா, எக்ஸ்பிரஸ் கார்டு கொண்டாந்தாங்களா, என்ன கொண்டாந்தாங்க? வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ். நபி அவர்களால் கொடுக்கப்பட்ட விளக்கப்பட்ட கலிமா சொன்னார்கள். நபி அவங்களை எப்படி கலிமா சொன்னாங்க, கலிமாவை விளங்கினார்கள், கலிமாவை பார்த்தாங்க, கலிமாவை ஆயிட்டாங்க. அதனால் எத்தனை 1000 கிலோமீட்டர், 7000 8000 கிலோமீட்டர் நடந்து வராங்க, தனியாக வர்றாங்க. எந்த காலத்தில், இப்போ போய் கோலத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எதை கொண்டு வந்தார்கள் கையில்? வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த அங்கே ஒரு பெரிய ஊரே உருவாயிடுச்சு. ஆயிரக்கணக்கான பேர் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க. என்ன கையில் கொண்டு வந்தார்கள் அவர்கள்? அல்லாஹ் ஒருவன், அவன்தான் வணக்கத்துக்கு உரியவன், அவன்தான் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடியவன், அவன்தான் லாபம் நஷ்டம் தரக்கூடியவன், அவன்தான் இன்பம் துன்பம் தரக்கூடியவன், அவன்தான் நன்மை தீமை செய்து தரக்கூடியவன், அவன்தான் நம்மளை காட்சி பொருளாக காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவன், அவன்தான் என்னுடன் இருக்குகிறான், அவன்தான் வணக்கத்துக்குரியவன். பாயிண்ட் பார்த்தீங்களா? என்ன கையில் வச்சுருந்தாங்க? லாயிலா இல்லா. அந்த லாயிலா என்ன கோரிக்கை, என்ன முழங்குது? அது நீ என்னமோ 12 எழுத்தை வச்சு வணக்கத்துக்கு யாரும் இல்லைங்கிறா. அது யாரும் இல்லைங்கிறா. அசல் என்ன அந்த கருத்து கலிமால? தேவைகளை பூர்த்தி யாரும் இல்லை அந்த கலிமால. லாப நஷ்டத்தரம் யாரும் இல்லை அந்த கலிமாவில் அல்லாஹ்வை தவிர. என்னை காட்டி கொடுற யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர. என் கூட இருக்கிறது அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை கலிமாவில். அந்த அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை. 5வது பாயிண்ட்டுங்க இது. அந்த 4 பாயிண்ட் முன்னால் வச்சிடணும். அதுதான் பெருமானார் 13 வருஷமாக சொல்லி காமிச்சாங்க. உங்கள் தேவை அல்லாஹ் பூர்த்தி ஆக்குறான். லாப நஷ்டம் எதுவும் கொடுக்கல அல்லாஹ்வை தவிர. நன்மை தீமை யாரும் கொடுக்கல அல்லாஹ்வை தவிர. இன்பம் துன்பம் யாரும் கொடுக்கல அல்லாஹ்வை தவிர. அதனால தான் தைரியமாக வந்தாங்க. இத்தனை கிலோமீட்டரில் எல்லா பந்தோபஸ்தருக்கு எவ்வளோ மோசம். பகலில் வழிபர்களை தூக்கிட்டு போகிறாங்கிறாங்க, வீட்டை உடச்சி தூக்கிட்டு போகிறாங்கிறாங்க செய்திகளை. என்ன காரணம்? அவனுக்கு களிமா விளங்குதான் செய்வானாவே, அடுத்த வீட்டில் போய் பூர்வானா, திருடுவானாவே. திருடு தொழிலாம் விட்டாங்களே, கை எடுக்கப்பட்ட சஹாபாக்கள் காலத்தில் போயிடுச்சு. அவங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த கலிமாவுடைய கோரிக்கை என்ன? நீ போய் சொல்லாது. கலிமா டிமாண்ட் பண்ணுதுங்க. கலிமா சொல்லுது, கலிமா பேசுது. நபி பேசலை. அந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளும் போது ஷர்த்து, கல்யாணம் ஏற்றுக்கொள்ளும் போது கண்டிஷன். இந்த மகருக்கு இன்னார் மகளை இன்னார் சாட்சியாக நான் நெக்கா செய்து கொண்டேன், நான் இந்த கணவரை ஏற்றுக்கொண்டேன். அதே மாதிரி அந்த கலிமா உங்கள்கிட்ட வரும்போது சொல்லுது, என்ன பரிசுத்த கலிமா, கலிமத்து தையபா, பரிசுத்தமான கலிமா. எங்கிட்ட அழுக்கு கிடையாது, அப்பழுக்கு கிடையாது, எங்கிட்ட குறைபாடு கிடையாது, எனவே நீ போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கலிமா ஒத்துக்கோ. கலிமாவை வச்சுக்கிட்டு நீ போய் சொன்னால் கலிமாவுக்குள்ள மரியாதை என்ன, கலிமாவோட அர்த்தம் என்ன தெரியாமல் ஏன் போய் சொல்கிற? நான் கோல் சொல்ல மாட்டேன், மூட்டி விட்டு வாழ மாட்டேன், குடும்பத்தை பிழிக்க மாட்டேன், குடும்பத்தை கலைக்க மாட்டேன், அந்த கோல் கொண்டு பயங்கர பாவம் செய்ய மாட்டேன். கலிமா சொல்லிடுச்சு, நானும் ஒப்புக்கொண்டேன். நான் புறம் பேச மாட்டேன், அடுத்த ஆளை பற்றி கீபத்து பேச மாட்டேன், கலிமா ஏற்றுக்கொண்டேன். நான் ஜினா செய்ய மாட்டேன், அடுத்த பெண்ணு பக்கம் நெருங்க மாட்டேன், எனக்கு அல்லாஹ் கொடுத்த மனைவியோட வாழ்க்கை கழிப்பேன், ஒருபோது நான் ஜினா செய்ய மாட்டேன். காரணம் அந்த கலிமா சுத்தமானது. அந்த கலிமா சொல்லிட்டு உன் மனைவியோட நீ ஹலாலா இருந்துக்க, நான் இன்னொரு மனைவி கிட்ட போக மாட்டேன், நான் மதுபானம் அருந்த மாட்டேன், குடிய கெடுக்கம் ஒருபோது செய்ய மாட்டேன். அந்த கலிமா என்கிட்ட சொல்லிச்சு, நான் அதை ஐக்கியப்பட்டு ஒத்துக்கிட்டேன். இனிமேல் நான் ஒருபோதும் மதுபானம் அருந்த மாட்டேன், நான் திருட மாட்டேன், அந்நிய சொத்து திருட மாட்டேன். அந்த கலிமா சொல்லுது, நான் திருட மாட்டேன். கலிமாவோட கான்டாக்ட், ரசூலோட கான்டாக்ட், இதையெல்லாம் தெரிஞ்சு நான் 5 வேளை தொழுகுவேன். அந்த கலிமா சொல்லுச்சு, நான் ஒத்துக்கிட்டேன். எப்படி இருக்கு இந்த கொலபாதக செயல்கள், இந்த பாவ செயல்கள்? இப்போ முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவர் அரபியாக இருந்தாலும் சரி, இந்த பாவ செயல்கள் அவர் செய்வாரையானால் இந்த கலிமாவை அவர் விளங்கவில்லை. ஃபாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமா விளங்கியிருந்தால் அவர் செய்யவே மாட்டார், ஒருபோது செய்ய மாட்டார். அநியாயம் ஒருபோது செய்ய மாட்டார். அந்த கலிமாவை ஒப்புந்திருந்தால், எனவே அந்த கலிமாவை ஒப்புக்கொண்ட